சபரிமலை தரிசன நேரம். தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படும் முறை. தினசரி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கை என பலவற்றிலும் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. சபரிமலை செல்லும் பக்தர்கள் யாத்திரையை துவக்குவதற்கு முன் இந்த தகவல்களை தெரிந்து கொள்வது அவசியம். சபரிமலை ஐயப்பன் கோவில் 2024ஆம் ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நவம்பர் 15ஆம் தேதியான இன்று மாலை 5 மணியளவில் திறக்கப்படுகிறது. வழக்கமாக அபிஷேகங்கள் பூஜைகள் நிறைவடைந்த பிறகு இரவு ஹரிவராசனம் இசைக்கப்பட்டு கோவில் நடை சாத்தப்படும். இன்று நடைபெறும் பூஜையில் பக்தர்கள் யாரும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நவம்பர் 16ஆம் தேதி கார்த்திகை முதல் நாளான நாளை அதிகாலை முதலே பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக இந்த ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கேரளா, தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் சபரிமலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டு கூட்ட நெரிசலில் பக்தர்கள் கஷ்டப்படாமல் பாதுகாப்பாக சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்வதற்கு கேரள மாநில அரசு சில முக்கிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. சபரிமலை செல்லும் பக்தர்கள் இந்த தகவல்களை தெரிந்து கொள்வதால் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய முடியும். 2024ஆம் ஆண்டு மண்டல பூஜை நவம்பர் 16ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஆரன்முலா பார்த்தசாரதி கோவிலில் தங்க அங்கிக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வதுடன் மண்டல பூஜை நிறைவு பெறும். மண்டல பூஜைக்கு பிறகு டிசம்பர் 26ஆம் தேதி இரவு 11 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை அடைக்கப்படும். மீண்டும் மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி வரை கோவில் நடை திறந்திருக்கும். முக்கிய நிகழ்வான மகரஜோதி தரிசனம் மற்றும் மகரவிளக்கு பூஜை 2025ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறும். பக்தர்கள் வசதிக்காக இந்த ஆண்டு தினமும் 18 மணி நேரம் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட உள்ளனர். அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பகல் 1 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள். பிறகு மீண்டும் நடை அடைக்கப்பட்டு மாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 11 மணி வரை நடை திறந்திருக்கும். தினமும் பகல் 1 மணிக்கு பிறகே பம்பா கேம்பில் இருந்து சந்நிதானம் செல்வதற்கு மலையேற பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். கூட்ட நெரிசல் இல்லாமல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இந்த ஏற்பாட்டினை செய்துள்ளது.